ஜெமினி கணேசன் நடித்தது, எம்ஜிஆர் நடித்தது, அதில் சிவாஜி கணேசன் ஆக்டிங்கில் மட்டும் ஏதோ ஒரு சம்திங் இருக்குங்கிறதே எனக்கு தெரிஞ்சது. அவர் நிற்கிறது, நடக்கிறது, திரும்பி பார்க்கறது எல்லாத்துலேயும் வித்தியாசம் இருந்துச்சு. எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா சமுதாய ரீதியாக சமுதாயத்தில் புறையோடி போன விஷயங்களை சுட்டி காட்டக்கூடிய பாடல்களாக அவர் பாடணும்னு விரும்பினார். சிவாஜி கணேசன் பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ட் பண்ணும்போது கண்ணை மட்டும்தான் மாற்றுவார். இங்கே ஒரு மறு வச்சுக்கிறதோ பெரிய மீசை வச்சுக்கிறதோ இப்படி ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கிறோம் அதெல்லாம் செய்யவே மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் ஹாலிவுட்டில் கூட சிவாஜி கணேசன் மாதிரி ஆக்டர் கிடையாது. மார்லன் பிராண்டோ, அல் பாசினோ இவங்கெல்லாம் மெத்தட் ஆக்டிங் நடக்கிற ஸ்டைல். இது அவர் நடந்த ஸ்டைலே 300 வகையான நடைகள் நடந்தார். ஒரு படத்துக்கு ஒரு நடை. அது திருப்பி இன்னொரு படத்தில் சிவாஜி கடைசி வரைக்கும் நமக்கு சாப்பாடு போட்டார் ஒரு கட்டத்தில் பட்னியாக கிடைக்கும் அப்படின்னு இருந்தார். சிவாஜி ரசிகர்களும் எம்ஜிஆர் ரசிகர்களும் அடிச்சுட்டாங்க. அந்த காலத்தில் குமுதத்தில் மாறி மாறி ஆர்டிக்கல் எழுதிட்டு இருந்தாங்க. அப்போ சிவாஜி எம்ஜிஆர் 2 பேருமே சேர்ந்து குமுதத்தை மேனேஜ்மெண்ட்டை கூப்பிட்டு இதை நிறுத்துங்கன்னு சொன்னாங்க. அப்போ மாதிரி கூண்டு கிளீன் 2 பேரும் சேர்ந்து நடித்தாங்கல்ல, அது ரிலீஸ் ஆன அன்னைக்கு சண்டை நடந்துச்சு. கேட்டேன், ஒரு ரிசர்ச் பண்ணோன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது, நிறையா கான்டென்ட் இருக்குது நமக்கு. பட் இருந்தாலும் இந்த நபரை பற்றி தான் நம்ம பண்ணணும்னு எதனால் முடிவு பண்ணிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் சிவாஜி கணேசனுக்கு நிகராக எம்ஜிஆர் அவர்களும் இருந்தாங்க, ஜெமினி கணேசன் அவர்களும் இருந்தாங்க. இதுவும் யங்ஸ்டர்ஸ் மத்தியிலலாம் பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேஸ் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எதனால சிவாஜி கணேசனை பற்றி தான் நம்ம பண்ணணும், அவரை பற்றி தான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க? நான் நிறைய படங்கள் பார்ப்பேன். அதில் ஜெமினி கணேசன் நடித்தது, எம்ஜிஆர் நடித்தது எல்லா படங்களும் பார்ப்பேன். அதில் சிவாஜி கணேசன் ஆக்டிங்கில் மட்டும் ஏதோ ஒரு சம்திங் இருக்குங்கிறதே எனக்கு தெரிஞ்சது. அவர் நிற்கிறது, நடக்கிறது, திரும்பி பார்க்கறது எல்லாத்துலேயும் வித்தியாசம் இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி செலக்ட் பண்ணி போடவே முடியாது. வித்தியாசமான கலரில் வேணால் வேறு வேறு நடிகர்கள் போட்டிருக்கலாம். இப்போ ஜெமினி கணேசனை பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த ஜிப்பா பைஜாமா மாதிரி தான் வச்சுருப்பார். எல்லா படத்துலேயும் நடிச்சிருப்பார் அதே போட்டு. சிவாஜி கணேசன் அப்படி இல்லை. ரெண்டாவது எனக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு சிவாஜி கணேசனுடைய ஆக்டிங் பார்த்த பிறகு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு முடிவெடுத்து அவர்கிட்டையும் சொன்னேன், உங்களை பற்றி ஆய்வு பண்ண போகிறேன்ட்டு. 1980 சொன்னேன். அப்போ நான் டிகிரி ஹோல்டர் தான். அது பிறகு இதுக்காகவே இவரை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காகவே தான் நான் பிஜி ஜாயின் பண்ணேன். என்னுடைய ஏஜ் 55 ஆகும்போது ஜாயின் பண்ணேன். சிவாஜி என்னாச்சு கேட்டிங்கன்னா, தொல்காப்பியம் இன்னும் இருக்கிற தமிழ் மொழியினுடைய இலக்கணம்பாங்க. அது வெளியாகி பல 1000 ஆண்டுகளாச்சு. அதில் மெய்ப்பாட்டியல்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு சாப்டர்னு வச்சுக்கிங்களேன், ஒரு பிரிவுன்னு வச்சுக்கிங்களேன். நம்ம உடம்புல நம்ம மனிதராக பிறந்த ஒவ்வொருத்தரும் எத்தனை வகையான சிரிப்பு சிரிப்பாங்க, எத்தனை வகையான சோகம் இருக்குது, எத்தனை வகையான இது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. 4 வகைன்னு. அது ஃபர்தராக அது 8 அந்த 4 சப்டிவிஷனாக பிரியும். 32 சுவைகள் வரும் ஒரு மனிதனுடையது. இதெல்லாம் தற்செயலாக கம்பேர் பண்ணி பார்த்தேன். சிவாஜி ஆக்டிங்கில் சிவாஜி மட்டும்தான் அதை பண்ணியிருக்காரு. வேறு யாரும் அந்த வெரைட்டிஸ் கொடுக்கல. 32 வகையான சுவைகளை பண்ணியிருக்காரு. டபுள் ஆக்ட் பண்ணும்போது அது 64 ஆகுது. சிவாஜி கணேசன் பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ட் பண்ணும்போது கண்ணை மட்டும்தான் மாற்றுவார். இங்கே ஒரு மறு வச்சுக்கிறதோ பெரிய மீசை வச்சுக்கிறதோ இப்படி ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கிறோம் அதெல்லாம் செய்யவே மாட்டார். நீங்கள் வேணால் பாருங்கள், பழையபடி போட்டு பாருங்கள். இந்த மாதிரி நடிப்பில் ஒரு புதிய ஒரு டைமென்ஷன் கொடுத்தவர் சிவாஜி தான். அப்படிங்கிறனால தான் நான் சிவாஜியை செலக்ட் பண்ணேன். மற்றபடி ஜெமினி கணேசன் உங்களுக்கு அவர் காதல் காட்சியில் பிரம்மமாக நடிப்பாருன்னா அவர் காதல் மன்னனே கொடுத்தாங்க. ஆனால் சிவாஜி மனித உணர்வுகளில் அண்ணன் தம்பி பாசம், தங்கை பாசம், தாய் பாசம், ஒரு குடும்ப உறவுகள், இந்த மாதிரி விஷயங்களில் அவர் அழுதா நம்மளும் அழுகணும். அந்த மாதிரி எத்தனை பேர் நடித்தாங்க நடிகர்கள் கிடையாது. எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா இப்போ தமிழர்களுடைய அடிப்படை விஷயங்களே காதல், வீரம், மானம், இந்த மாதிரி 3 தான் பிரிச்சுன்னு வச்சுக்கோங்க. எம்ஜிஆர் 2 எடுத்துக்கிட்டார் அவுட் ஆஃப் 3ல். அதனால தான் அதிகமான மக்கள் தமிழ்நாட்டில் வீரத்துக்கு தான் முக்கியத்துவம் இல்லையா? அதனால் போர்களை பற்றி இலக்கியம் தான் புறநானூறு. அது மாதிரி சில விஷயங்களெல்லாம் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டு அவர் பயணம் பண்ணார். அதை அவரை அரசியல் கொண்டு மக்களுடைய பேராதரவோட அவர் முதல்வராக ஆக்கியது. அது மாதிரி பாடல்கள் சமுதாய ரீதியாக சமுதாயத்தில் புறையோடி போன விஷயங்களை
சுட்டி காட்டக்கூடிய பாடல்களாக அவர் பாடணும்னு விரும்பினார். அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த சமயத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்தார். அவர் எழுதுனது இவருக்கு பிடிச்சி போச்சு. அதில் தொடர்ந்து அவரையே தன்னுடைய படங்களுக்கு எழுத சொன்னார். அதனால தான் அவர் ஆட்சி முதல்வராக பதவி ஏற்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் அமரப்போகிற அந்த முதல்வர் நாற்காலி 4 கால்கள் இருக்குன்னா, அதில் ஒரு கால் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோடைய சொன்னார். சிவாஜி அப்படி இல்ல. ஆக்டிங்கில் என்னென்ன இருக்கோ, நகைச்சுவை நாயகனா நடிச்சாரு, வில்லனா நடிச்சாரு. இதெல்லாம் லேட்டர் பீட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும், இவரை பத்தி தான் ஆய்வு பண்ணணும் அவங்க முடிவு எடுத்ததுக்கு காரணம் இதுதான். இது மாரி நடிகர் வந்து ஹிந்தி பட உலகிலயோ, இல்ல மலையாள பட உலகிலயோ, தெலுங்குலயோ, கன்னடத்திலயோ எங்கேயும் கிடையாது. இவர் மட்டும் தான். இன்னும் சொல்லப்போனா, ஹாலிவுட்ல கூட சிவாஜி கணேசன் மாரி ஆக்டர் கிடையாது. ஏன்னா, இப்போ மார்லன் பிராண்டோ, அல் பாசினோ இவங்கலாம் வந்து மெத்தட் ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு வெஸ்டர்ன் இது ஆக்டிங் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணாங்க. அதனால சிவாஜி கணேசனுடைய ஆக்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பாடி லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்களா, அவர் வந்து அவர் நடித்த படங்களில் ஆரம்பத்திலே ஒரு மர்டர் பண்ண ஆளாக நடித்தாலோ, இல்லை கதைன்னு பாதியில் வந்து அவர் கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலை அந்த கதையில் வருதோ, அவர் இடது கையை மட்டும்தான் யூஸ் பண்ணுவார் அந்த படம் முழுதும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் பாடி லாங்குவேஜில். ரைட் ஹேண்டை எந்த கட்டத்துலையும் எடுக்க மாட்டார். அதை அப்படி ஞாபகம் வச்சு நடிக்கிறது ஒரு சாதாரண விஷயமா சொல்லுங்கள்? அந்த மாதிரி நிற்கும்போது ஒரு புலவராக இருந்தாருன்னா அவர் வந்து ரைட் ஹேண்டை வச்சு நிற்பார். ஒரு மன்னராக இருந்தால் இடது காலை வச்சு நிற்பார். நிற்கிற ஸ்டைலே, நடக்கிற ஸ்டைல், இது அவர் நடந்த ஸ்டைலே வந்து 300 வகையான நடைகள் நடந்தார். ஒரு படத்துக்கு ஒரு நடை, அது திருப்பி இன்னொரு படத்தில் காமிக்க முடியாது. இப்படி ஒரு நடிகரை நீ எதுலையும் பார்க்க முடியாது. இதெல்லாம் தொடர்ந்து இவருடைய படங்களை பார்க்கும்போது எனக்கு புரிந்த விஷயங்கள். சரி, நம்ம இவரை பற்றி தான் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு. இப்போ எம்ஜிஆரை பற்றி பண்ணுறதா இருந்தால், அவர் அரசியலில் எப்படி சக்ஸஸாக வந்தார், திரையில் இருந்தவர் அப்படிங்கிறத பற்றி வேணால் நம்ம சொல்லலாம். சிவாஜி கணேசன் முழுக்க முழுக்க ஒரு நடிகர். அவர் வந்து அவர் வசனங்கள் உச்சரித்த விதம், தமிழ் அவர் மாதிரி யாரும் சிறப்பாக பேசலை. லென்த்தி டைலாக்லாம் பேசியிருக்காரு. அதனால் சிவாஜி கணேசனை பற்றி தான் நம்ம ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறத நான் முடிவெடுத்தேன். ஓகே. சிவாஜி ரசிகர்களுக்கும் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் முரண்பாடு இருந்துச்சா? அது மட்டும் இல்லாம நீங்க படத்தெல்லாம் கொடுத்தாரு, அண்ணன் வந்து வீட்டில் வேலை இல்லாமல் இருக்காங்க, அந்த நட்பு கடைசி வரை நீடிச்சுதா? எம்ஜிஆர் சில நேரத்தில் கொஞ்சம் சிவாஜியோட ஆக்டிங் ஸ்கில்லை பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தாருங்கிறது உண்மை. அதுக்கப்புறம் தான் அவர் தன்னை மாற்றிக்கிட்டார். சிவாஜி கடைசி வரைக்கும் நமக்கு சாப்பாடு போட்டார், ஒரு கட்டத்தில் பட்னியாக கிடக்கும்போது அப்படின்னு இருந்தார். சிவாஜி ரசிகர்களும் எம்ஜிஆர் ரசிகர்களும் அடிச்சுக்கிட்டாங்க. அந்த காலத்தில் குமுதத்தில் மாறி மாறி ஆர்டிக்கல் எழுதிட்டு இருந்தாங்க. அப்போ சிவாஜி எம்ஜிஆர் 2 பேருமே சேர்ந்து குமுதத்தை மேனேஜ்மெண்ட்டை கூப்பிட்டு இதை நிறுத்துங்கன்னு சொன்னாங்க. அப்போ கூண்டு கிளீன் 2 பேரும் சேர்ந்து நடித்தாங்கல்ல, அது ரிலீஸ் ஆன அன்றைக்கி சண்டை நடந்துச்சு தியேட்டரில் 2 பேர்த்துக்கும். அந்த படத்தை கொஞ்ச நாள் கழிச்சு அது ஃபெயிலியர்னு எடுத்துட்டாங்க. செகண்ட் ரன்னுக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலெக்ஷன் ஆச்சு. அந்த கூண்டுக்கிளி படத்துலேயே வந்து சிவாஜியோட ஆக்டிங் தான் டாப்னு பேசும் படம் அப்போ இருந்த பத்திரிகை வந்து சிவாஜி நடிப்பை தான் பாராட்டி எழுதிருந்துச்சு. ஆனால் நடிக்கப்பட வேண்டிய கேரக்டர் எம்ஜிஆர். ஆனால் அவரால் அவளை எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடியலன்னு வெளிப்படையாக பேசும் படம் எழுதிருந்துச்சு. அந்த பேசும் படம்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். வாங்கி வச்ச பிறகு தான் பண்ணேன். நடிப்பு அப்படிங்கிறப்போ ஓகே. இப்போ இந்த நடனம் அப்படிங்கிறப்போ சிவாஜி கணேசன் எப்படி அவருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்து ரசிப்பீங்க? நடனம்னு போகும்போது சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து தி பெஸ்ட்னு சொல்லுவீங்களா, இல்லை எந்த மாதிரி நீங்கள் அவரை பார்க்குறீங்க நடனத்தில்? இது வரைக்கும் சிவாஜி கணேசன் உத்தமபுத்திரன் யாரடி மோகினி ஆடின பாட்டுக்கு அவர் ஆடினதை நானே ஆட முடியாதுன்னு கமலஹாசனே சொல்லியிருக்காரு. அந்த அந்த படம் ஷூட்டிங்க்கு அவர் வரும். ஜென்ரலாக சிவாஜி கணேசன் ஷூட்டிங் போகும்போது 4 முனை வேஷ்டி சட்டை, ஒரு துண்டு, நெத்தியில் திருநீர் அடிச்சுட்டு தான் போவார். அங்கே போய் தான் மேக்கப் போடுவார். அந்த மாதிரி தான் வந்திருக்காரு. இந்த உத்தமபுத்திரனில் அந்த யாரடி மோகினி பாட்டுக்கு பாம்பேலேருந்து ஹெலன் ஆடுறதுக்காக வந்திருக்காங்க. இவர் தான் என் கூட ஆட போகிறாரான்னு கேட்டிருக்காரு. ஆமான்னு சிகரெட்டை குடிச்சிட்டு கால் மேலே கால் போட்டு அந்த அம்மா கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கொடுக்காமல் உட்காந்துருக்காங்க. சிவாஜி ஒன்றும் சொல்ல உள்ளே போயிட்டு அந்த அந்த காஸ்டியூம் போட்டு, ஒரு பிரின்ஸோட காஸ்டியூம் தானே போட்டிருப்பார், போட்டு அவர் 2-3 சீக்வன்ஸ் எடுத்து முடித்தோடனே அப்படியே சிவாஜி காலை தொட்டு கும்பிட்டு ஹெலன் வந்து ஐம் சாரி, உங்களை தப்பாக நினச்சிட்டேன், இப்படி பிரமாதமாக டான்ஸ் மூமெண்ட் கொடுக்குறீங்களே, நீங்கள் டான்ஸரும் கிடையாது அப்படின்னு. அது மாதிரி
சிவதாண்டவம் ஆடுறதுக்காக பழகுனார், திருவிளையாடலில் ஆடுறதுக்காக பழகுனார். அப்புறம் ராணி லலிதாங்கிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஆடுவார், பலவிதமான ஆட்டங்கள் ஆடுவார். கூத்து நடனமும் ஆடியிருக்கார் சிவாஜி. ஆனால் கூத்து நடிகர் இல்லை. இப்போ நவராத்திரியில் வந்து அவர் ஆடுறார். கடைசியில் ஒரு நாடகத்தில் அதில் சாவித்திரிக்கு சொல்லி கொடுத்து இப்படி ஆடு இப்படி ஆடுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி நடனத்தில் சிவாஜி பெரிய ஆள் தான். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லுங்கள், ஒரு படத்தில் பிரபுவும் சிவாஜி 2 பேரும் சேர்ந்து ஆடுறாங்க. எல்லாம் ஷூட்டிங் பார்க்க வந்தவங்கலாம் உட்காந்துருக்காங்க. சிவாஜி ஷாட் முடிச்சு இந்த உட்காந்துருக்காரு. அங்கே இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க, என்ன நீங்கள் வந்துட்டீங்க, பிரபு இன்னும் ஆடிட்டு இருக்காரு. அவன் நிஜமாகவே ஆடுறான், நான் ஆடுற மாதிரி நடிச்சுட்டு வந்துட்டேன், அதனால் எனக்கு முடிஞ்சு போச்சு. அவன் அவன் இனிமேல் ஆடி சரி பண்ணி வரட்டும். இப்போ நீங்க வந்து சிவாஜி கணேசன் அவர்களை பத்தி நிறைய எழுதியிருக்கீங்க. இப்போ அவருடைய வாழ்க்கை வரலாற ஒரு படமா உருவாகணும், மக்கள் அதை பெரிய திரையில பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இருந்திருக்காங்க. இருப்பாங்க, நிச்சயமாக இருப்பாங்க. அந்த ரைட்ஸ் வந்து சிவாஜி சன் ராம்குமார்ட்ட தான் கேட்கணும். ஒரு தடவை அதை பற்றி பேசும்போதே அவர் வந்து இல்லை நான் வேறு ஐடியா வச்சுருக்கேன்னாரு. ஸோ நான் வந்து அதை அவர்கிட்ட பண்ணலை. அப்படி எடுக்கிற பட்சத்தில் வந்து என்கிட்ட கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா நான் செலவழித்த ஆண்டுகள் யாரும் அப்படி செலவழிச்சிருக்க முடியாது டு நோ அபவுட் சிவாஜி கணேசன். அது என்னோட அதை கேட்கணும்னு நினைச்சேன். எவ்வளோ வருஷம் செலவழிச்சிருப்பீங்க? 7 வருஷம் ஆய்வு, அப்புறம் அந்த புக்கா மாத்திரக்கு 5 இயர்ஸ். ஸோ 12 இயர்ஸ் ஆச்சு. 12 வருஷம் முழுக்க முழுக்க நீங்க வந்து இதுலயே அவர் ஆமாம் ஆமாம். அதனால யூனிவர்சிட்டியில் எனக்கு பிஹெச்டி அட்மிஷன் கொடுக்குற யோசிச்சாங்க. 55, அப்புறம் எம்ஃபில் 2 இயர்ஸ், 57 வயசு, அங்கிட்டு ஒரு 3 இயர்ஸ், 60 இயர்ஸில் பிஹெச்டி பண்ண முடியாது சார், நீங்கள் உட்காந்து எழுத முடியுமா முதல்ல அப்படின்னு கேட்டாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடந்துருக்கும் போது தான் செம்மொழி மாநாட்டில் பராசக்தி பற்றியும் மனோகரா பற்றியும் ஒரு ஆர்டிக்கிள் அனுப்பிச்சேன். அது முதல்ல அதை அப்ரூவ் பண்ணல, அப்புறம் அப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்க. அதில் பேசினேன். பேசி முடிச்சுன்னா ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து என்ன கேட்டாங்க, எந்த காலேஜில் வேலை பார்க்குறீங்க சார்? இந்த காலேஜில் இப்போ பிஹெச்டி பண்ணலான்னு நினைக்கிறேன், பட் யூனிவர்சிட்டியில் கொடுக்கல அப்படின்னு. அதை பார்த்துட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் விசி ஆஃபீஸ் வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்க அவங்கள கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப யோசித்தாங்க, இந்த வயசில் எப்படி நீங்கள் எழுத முடியும்னு. 1500 பேஜஸ் எழுதினேன் தீசிஸை. அதை 300 குறைச்சிருங்கன்னாங்க. அப்போ தான் அது சரியாக வரும். 300 குறைச்சேன். இந்த 300 குறைச்சேன். திருப்பி அதை வந்து புக்காக போடும்போது உங்களுக்கு 300 பேஜில் போட முடியாது. ஸோ அதை பழையபடிக்கு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 1572 பேஜஸில் 3 வால்யூமாக அவர் வாழ்க்கை வரலாறு மட்டும் இல்லை, அவருடைய நடித்த படங்கள் அதில் என்னென்னலாம் இருந்துச்சு, யார் யார் டைரக்டர், யார் யார் கூட நடித்தாங்க, யார் பாடினாங்க, என்ன செஞ்சாங்க, இது எல்லாமே, இந்த எல்லா பர்டிகுலர்ஸுமே. இந்த கமல் அதை பற்றி எழுதின அவருடைய லெட்டர் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டிருப்போம். எல்லோரும் பண்ணுவாங்க. அவர் சொன்னார், யூனிவர்சிட்டியில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஒரு 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஆள் செஞ்சுருக்காரு அப்படின்னு என்னை பாராட்டி இருக்காரு. இப்போ வந்து